இந்த மாதிரி கார் இருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை கழட்டிக்கலாம். 4 ஸ்க்ரூ தான் இருக்கும். இந்த 2 வயர் எடுத்து பற்ற வச்சுருக்காங்க. சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்துங்க, சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. அப்படியே இங்கே வந்து இப்போ இங்கே ஒரு ஹோல் போட்டுக்கலாம். உடச்சிக்கலாம். நம்ம உடச்சிட்டு இதில் வந்து வயரை வெளில எடுத்து மாதிரி வச்சுக்கலாம். பர்ஃபெக்டாக முடியுங்க. ஸ்க்ரூ போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். இது அப்படியே மோட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கம்மெல்லாம் புட்டுக்கிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம கார்பன் சீட்டை ஃபஸ்ட்டு ஒட்டிக்கலாம். கார்பன் சீட்டு 2 சீட்டு ஒட்டிக்கலாம். மோட்ரு வெயிட்டாக இருக்கிறதால புட்டுக்கிட்டு வந்துட்டு இப்போ ஒட்டின பிறகு இப்போ இதில் ஒட்டலாம். இப்போ கரெக்டாக ஒட்டிக்கலாம். இது நல்லா பிடிக்கிற வரைக்கும் நல்லா பிடிச்சிங்க. ஏன்னா மோட்ரு வெயிட்டாக இருக்கிறதால அப்படியே கம்மா வச்சுக்கணும். ஒட்ட மாட்டேங்க. நல்லா ஒட்டிங்க. ஒட்டின பிறகு இந்த மாதிரி வட்டமாக அழகாக இருக்குதுங்க. இந்த மாதிரி அழகாக ஒட்டிக்கிட்டு கரெக்டாக பிறந்துற மாதிரி வச்சுக்கிங்க. அதுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிங்க. நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக ஒட்டின பிறகு கரெக்டாக அந்த மோட்டருக்கு கரெக்டாக ஃபிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம மிஷினு ரெடி ஆகிடுச்சு. பேட்டரியை போட்டு கனெக்ட் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம கூட்டுற மிஷின் ரெடி ஆகிடுச்சு.